நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் ஃப்ளோ இன் சி. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருப்போம். அதில் எந்த லைன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், சியை பொறுத்தளவில் லைன் பை லைனாக கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அந்த லைனை நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரேக் பண்ணுறோம், இல்லை லூப் பண்ணுறோம், இல்லை இப்படி கண்டிஷன் செக் பண்ணுறது, இஃப் எல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணி இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் படி கோடை கொண்டு போகும். கோடில் எது வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணு. இல்லை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ரெண்டாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை பொறுத்து அந்த கோடில் நமக்கு எது வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. லூப்பிங் பைத்தானில் பார்த்த மாதிரி ஃபார் வைல், இங்கே வந்து டூ வைலுங்கிற லூப்புமே இருக்கும். அப்போ இதை பொறுத்து அந்த கண்டிஷனில் நமக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ எப்படி இருக்க போகுது சி ப்ரோக்ராமில், அதை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனல், ஸ்விட்சு, லூப்ஸு, ஜம்ப் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இதெல்லாம் என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். அது பற்றி ஃபஸ்ட்டு கண்டிஷனல் அப்படின்னு வரும்பொழுது இஃப் எல்ஸ் ஈஃப்ங்கிறது நடுவில் போகும். இது ஒன்று தான் இருக்கும், இது ஒன்று தான் இருக்கும். ஆனால் நடுவில் என் நம்பர் ஆஃப் எல்ஸ் இஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த எல்ஸ் இஃப்ங்கிறது நம்ம பைத்தானில் எப்படி பார்த்துருப்போம்னா எல் இஃப். அப்போ எல்ஸ் இஃப்ங்கிறத இங்கே பார்ப்போம், எல்ஸ் இஃப் வரும். அப்போ அதையே அங்கே எஸ்சியை கட் பண்ணிவிட்டு எல்இஃப்னு பைத்தானில் பார்த்துருப்போம். நான் எடுத்து பாருங்கள், அங்கே இல்லைன்னா நம்ம முன்னாடி பைத்தானில் போட்ட வீடியோஸில் போய் பார்த்தாலும் தெரியும். அது எல்இஃப். அதேமாரி இப்போ ஒரு ரோட் மேப் மாதிரி காட்டியிருக்கேன். ரோட் மேப்புங்கிறது ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு சிக்னலில் அப்படின்னா இந்த காருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பாட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது ரெண்டையும் விட்டுருவாங்க. இப்போ இங்கே ஒன்று வந்துட்டு இருக்கு, அது வந்து இந்த இடத்துல சிக்னல் ஒன்று தான் நிற்கணும், இல்லைன்னா அது பாட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ 5 செகண்ட் சும்மா எக்ஸாம்பிள் போட்டேன். இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய கார், இந்த கார்லாம் வந்து சிக்னல் கிட்ட வந்துருச்சு, இது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு காரும் இந்த இடத்துல சிக்னல் என்ன பண்ணுறாங்க, க்ரீன் போட்டிருக்கானான்னு பார்த்து அது போகக்கூடிய டைரக்ஷன் ஓகே வந்தால் அது பாட்டு போயிட்டுருக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணணும். ரெட் சிக்னல் வந்துச்சுன்னா இந்த கார் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். அதுவே இந்த காருக்கு க்ரீன் சிக்னல் வந்துச்சுன்னா இது பாட்டு போயிட்டுருக்கலாம். அப்போ இந்த காருக்கு க்ரீன் சிக்னல் அது பாட்டு போயிட்டுருக்கலாம், அதோட ஃப்ளோ ஓகே, அதனால் போயிட்டு. இந்த காருக்கு ரெட் சிக்னல், அப்போ அதோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகுது. அப்போ அதுக்கு எப்போ அதோட டைம் வருதோ அப்போ தான் அது ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குது, ஃப்ளோ லீனராக இருக்குது. அந்த இடத்துல நம்ம டேரக்ஷன், இப்போ இந்த கார் நேராக போகிறதுக்கு க்ரீன் சிக்னல் இருக்குது, ஆனால் அது லெஃப்ட்டில் திரும்பணும். அப்போ லெஃப்ட்டில் க்ரீன் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுவோம். சேஞ்ச் டைரக்ஷன் பேஸ்ட் ஆன் த டிராஃபிக் லைட் அப்படிங்கிறது ஒன்று. இது எதில் வரும்னா கண்டிஷனல் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் 2ல் வரும். அடுத்தது லூப்பிங். இப்போ இது வந்து இந்த இடத்துக்கு போகணும், அப்போ இது இப்படி சுற்றி தானே போகணும். நம்ம ரவுண்டாக நல்லா பார்த்துருக்கோம்ல, ரைட்டில் போகணும்னா இது இப்படியே வந்து இப்படி போயிட முடியாது, சுற்றி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சுற்றி சுற்றி பண்ணிட்டு இருக்கிறது லூப்பிங். ஃபார் வைல், டூ வைல் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சர்க்கிள், ரவுண்ட் அபவுட்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இது லூப்பிங்கில் வரும். அது மாதிரி ஸ்விட்ச், ஜம்ப் இதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதையுமே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். சிவஞான போதம், உண்மை விளக்கம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். என்னென்னா நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி தான் எஸ் இன்டு ஸ்டேட் ஓஹெச் இன்ட்டு மெயினாக இன்ட்டு பக்குவம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேம், அதோட டேட்டா டைப் இன்டீஜர். இப்போ அந்த பக்குவ நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம யூசர்கிட்ட என்டர் பண்ண சொல்லி கேட்குறோம். அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா என்டர் பக்குவ நிலைமை 0லேருந்து 100க்குள்ள என்டர் பண்ண சொல்லி கேட்குறோம். இப்போ அந்த யூசர் வந்து 30 அப்படின்னு என்டர் பண்ணார்னா இந்த பக்குவங்கிற வேரியபிளில் ஆம்பர்சன் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்டர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் பக்குவங்கிற அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும்போது இன்டீஜருங்கிறதுனால பர்சன்டேஜ்ங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் எல்லாம் போட்டுருக்கேன். அதனால் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். அதனால் இப்போ இந்த இடத்துல 10-30 இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே போகும். இஃப் எல்ஸுமே நம்ம எலிஜிபிலிட்டி செக் பார்க்கும்போது போட்டுட்டேன். அதனால் இங்கே நான் சின்டாக்ஸ் சொல்லலை, இஃப் கண்டிஷன் அதுக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் இஃப் இதில் சம் ஆஃப் கண்டிஷன் போகும், அதுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் இஃப் வந்து என் நம்பர் இருக்கும், அதுக்குள்ள கண்டிஷன் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எல்ஸுக்கு போடுவோம். அதில் எந்த ஒரு கண்டிஷனும் இருக்கக்கூடாது. இங்கே கண்டிஷன் கிடையாது, ஏன்னா எல்லா கண்டிஷனையும் முடிச்சுட்டு எதுவும் இல்லைன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுக்கு தான் எல்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த இடத்துல
இது வந்து எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இப்போ வந்து 13 கொடுத்துருக்கேன். உள்ளே போய் பார்ப்போம். இஃப் கண்டிஷன் 25க்கு கீழே இருந்தால் தான் ஃபஸ்ட்டு, அப்போ ஃபஸ்ட்டு கிடையாது. ரெண்டாவது எல்ஸ் இஃப் 25க்கு மேலே 40க்குள்ளே இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் என்னன்னா திருவருட் பயன். தமிழ் அவுட்புட் வருமானு கேட்டிங்கன்னா வரும். போய் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஆன்லைன் கம்பெனிலேயோ இல்லைன்னா சிக்கு நீங்கள் என்ன ஐடி அது மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அதில் போட்டு பாருங்கள். திருவருட் பயனுங்கிறது 30ங்கிற பக்கொன்னில் இருந்தால் திருவருட் பயன் நூலை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். சும்மா எக்ஸாம்பிள் தான், 30ங்கிறதுலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் 200 இருந்தால் தான் அந்தந்த புத்தகம் உண்மை விளக்கமோ இல்லை திருவருட் பயனோ அந்தந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கேற்ப அவர் வந்து அதை அறியக்கூடிய சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கொடுப்பார். இருந்தாலும் 30ங்கிறதுக்கு திருவருட் பயன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல 30ங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 19 கொடுத்தோன்னா என்ன வரும்னா இது கிடையாது. இப்போ இதுவும் போயிடுச்சு. அப்போ மூணாவது 40க்கும் 65க்கும் நடுவில் இருந்தால் போட்டி போடுறது அதுவும் கிடையாது. இப்போ 90 இதுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ 65 விட கிரேட்டராக எதுவாக கொடுத்தாலும் சிவஞானம். இப்போ இந்த இடத்துல 19 போட்டோன்னா சிவஞான போதம் 12 சூத்திரங்கள் இருக்கக்கூடிய சிவஞான போதம் அப்படிங்கக்கூடிய நூலை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பை மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் அப்படிங்கக்கூடிய புக். இப்போ 90ங்கிற பக்குவ நிலைமை உள்ள ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 90ங்கிறதுக்கு சிவஞான போதம் பை மெய்கண்டார் அப்படிங்கிறது அதோட அவுட்புட் ஆகும். இதுவே சரி இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் உள்ள மாதிரி முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்விட்சுங்கிறது எதுக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல 1 2 இதுமாரி n நம்பர் ஆஃப் எல்ஸ் இஃப் போடலாம்னு சொன்னேன். அந்த எல்ஸ் இஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்விட்ச் கேஸ் இன் சி ப்ரோக்ராமிங். என்னன்னா ஸ்விட்ச் பக்குவம் டிவைட் பை 10 உள்ள போகிறோம். கேஸ் 1 2 3 இந்த இடத்துல இப்போ வந்து இன்புட் 19 கொடுத்தா 90/10 9 வரும். அப்போ 9ங்கிற இடத்துல சிவஞான போதம் மெய்கண்டார் அப்படிங்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்போ இது மூணுமே கொடுத்துரும். உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ 3ங்கிறதுக்குள்ளே எது வருதுன்னா ஃபஸ்ட்டு. அப்போ இந்த லைன் அப்படியே இருக்கும். இது கோடு தான். மேலே எழுதக்கூடிய இது வரைக்கும் அப்படியே எழுதிக்கலாம். ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் இன்ட்டு பக்கம் இன்ட்டு மெயின் ஆஃப் எஸ்டிடி அப்படியே இருக்கும். அதுக்கு கீழே ஸ்விட்ச் கேஸில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இதை கேஸ் 1 2 3 எழுதிட்டு உண்மை விளக்கம். ரெண்டாவது திருவருட் பயன். இது என்னதுன்னா 3க்கும் 4க்கும். அப்போ கேஸ் 4 மட்டும்தான் இதில் வரப்போகுது. திருவருட் பயனுங்கிற லைன். கேஸ் 5 இது என்ன 5 6 7 வரைக்கும் எழுதிக்கலாம். 6 7 இதெல்லாம் போற்றி பகுரடின்னு வரும். 8 9 10 எழுதிட்டு சிவஞான பூதம். இது மட்டும் எழுதுறீங்கன்னு பார்க்கக்கூடாது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அப்படியே இங்கே என்ன எழுதிக்கணும்? பிரிண்ட் ஆஃப் உண்மை விளக்கம், பிரிண்ட் ஆஃப் திருவருட் பயன், பிரிண்ட் ஆஃப் சிவஞான பூதம் மெய்கண்டார் அப்படிங்கிறத ஸ்விட்ச் கேஸில் எப்படி எழுதலாங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ அதே தான் நம்ம இன்புட்டில் வந்து 19 கொடுத்தா 90/10 9 வரும். 9ங்கிற இடத்துல சிவஞான பூதம்ங்கிற அவுட்புட். இதுவே இந்த இடத்துல 75 அப்படின்னு கொடுத்தா எக்ஸாம்பிள் 7க்கும் 8க்கும் நடுவில் உள்ளது இதுக்கு வரும். அதேமாதிரி இந்த இடத்துல 50 அப்படின்னு கொடுத்தா 50/10 5ன்னு வரும். 5 இருக்கக்கூடியது இந்த ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன அவுட்புட் இருக்குன்னா போற்றி பகருடை அப்படிங்கிறது 15 கொடுத்தா டிஃபரன்ஸ்லையுமே பார்த்தாது 50ங்கிறது இதுக்கும் நடுவில் போற்றி பகருடை. கேஸ்லையும் அதேமாரி இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். போற்றி பகருடை அப்படிங்கக்கூடிய அந்த நூலை சிந்திக்கிறதுக்கான விஷயம் எப்போ 50ங்கிற பக்குவ நிலைமை அந்த ஆன்மாக்களுக்கு இருந்தால். ஸோ இதெல்லாம் வந்து சி ப்ரோக்ராமில் ஒரு எக்ஸாம்பிளாக இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுவும் ஸ்விட்ச் கேஸுக்குமே நம்ம இந்த வீடியோலேயே பார்த்தாச்சு. அப்போ கண்டிஷனல் ஸ்விட்ச் ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்தது லூப்பிங் அண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.